ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th டிசம்பர் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ் ஹெச்டிஎஃப்சி லைஃப், அல்ட்ராடெக் சிமெண்ட், பஜாஜ் ஆட்டோ இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. மாருதி சுசுகி, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், அப்புறம் பிபிசிஎல் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ்ங்களில் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸ் பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் வந்து இதுக்காக ரேலி ஆச்சுது. அப்புறம் கிரிப்டோ, க்ரூட், கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் அந்த மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 90 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து 377 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து ரொம்பவே ஸ்பீடாக வந்து 21,000 நோக்கி போய்ட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி ஒரு சின்ன கரெக்ஷன் நடந்துகிட்ருக்குது. ஸோ அதனால தான் கொஞ்சமாக விழுந்துருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து 34 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃபுக்கு வந்து பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பைக்கால்னால் ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து நல்லாவே ரேலி ஆகிருக்குது. அப்புறம் அல்ட்ராடெக் சிமெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 192 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ இதுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி கெஷோரம் இண்டஸ்ட்ரீஸோட சிமெண்ட் பிஸ்னஸ் வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அது மூலமாக வந்து இவங்க அவங்கள வந்து மார்க்கெட் லீடராக இன்னும் வந்து நிலைநிறுத்திக்கிட்டாங்க. ஸோ அந்த நியூஸ்னால தான் அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து நல்லாவே ரேலி ஆச்சுது. அப்புறம் பஜாஜ் ஆட்டோவை பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக வந்து சிஎல்எஸ்ஐ வந்து டவுன்கிரேட் பண்ணியிருந்தாங்க. பஜாஜ் ஆட்டோ மட்டும் இல்லாமல் மற்ற சில ஆட்டோ ஸ்டாக்ஸையும் வந்து டவுன்கிரேட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பஜாஜ் சேட்டக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட சேல்ஸ் வந்து 1 lakh வந்து தாண்டினதாக அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு நியூஸ். இவங்களோட அந்த சேட்டக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து இந்த அளவுக்கு விற்கணும் யாரும் எதிர்பார்க்கல. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல நம்பர்ஸ் அவங்க கொடுத்ததுனால கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது பஜாஜ் ஆட்டோ. அப்புறம் மாருதி சுசுகியை பார்த்திங்கன்னா 203 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா 52 வீக் ஹையில் இருந்துச்சு. லாஸ்ட் 5 டேஸாக வந்து விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் தான் வந்து இது விழுந்ததுக்கு காரணம். அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 118 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அதாவது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ரிலேட்டடாக இவங்க ஏதோ ஸ்கேம் பண்ணியிருக்கிறதா ஒரு மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்குது. ஸோ இந்த நியூஸ்னால பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து இவங்களுக்கு எகென்ஸ்டாக வந்து இந்த புகாரை பற்றி விசாரிக்கிறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ்னால் வந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கொஞ்சமாக விழுந்திருக்குது. அப்புறம் பிபிசிஎல்லில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 17 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 12th டிசம்பர் அன்னைக்கு வந்து இதோட எக்ஸ் டிவிடெண்ட் டேட் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா விழுந்திருக்குது. இவங்க வந்து டிவிடெண்ட் ஒரு 21 ரூபா கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த டிவிடெண்ட்னால கொஞ்சம் ஃபால் ஆகிருக்குது. பட் ஃபால் ஆனது வந்து அந்த அளவுக்கு ஃபுல்லாக ஃபால் ஆகலை. அதுலேருந்து கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிடுச்சு. இப்போது ஒரு 17 பாயிண்ட்ஸ் தான் ஃபால் ஆகிருக்குது. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா S&P 500 வந்து லாஸ்ட்டு ஜனவரி, அதாவது 2022ஓட ஜனவரிக்கு அப்புறமா இப்போ தான் வந்து ஒரு ஹையர் பாயிண்ட்டை அச்சீவ் பண்ணியிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹையராக இப்போ தான் அச்சீவ் பண்ணியிருக்கு. ஒரு 2 வருஷமாக வந்து ஜனவரி 2022 இருந்த ஹையரை வந்து அது ரீச் பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து ரொம்பவே புல்லிஷாக இருக்குது. அதை தான் இது காட்டுது. அதுக்கு ரீசனும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா டேட்டாவுமே வந்து, அதாவது அவங்களுக்கு ரீசெண்டாக கூட ஜாப்ஸ் டேட்டா வந்துடுச்சு. எல்லாமே வந்து ஃபெட் வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு நல்ல விதமாகவே வந்திருக்கு. மார்க்கெட்டுக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸை கொடுக்குது. இப்போவும் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருக்குது. ஸோ இந்த டேட்டா வந்து ரொம்பவே நல்ல டேட்டாவாக வந்திருக்குது. அதாவது எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே மகிழ்ச்சி தர மாதிரி வந்திருக்குது. இன்ஃப்ளேஷனை பார்த்திங்கன்னா 3.1% வந்து ட்ராப் ஆகிருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே பாசிட்டிவான நியூஸு. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபெட் ஒரு 2% கீழே இதை வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்ஃப்ளேஷன் ரேட்டு ஒரு டைம்லலாம் பார்த்திங்கன்னா 9% மேலே இருந்துச்சு. ஸோ இப்போ அங்கேருந்து ஏறக்குறைய 6% கம்மியாகி 3 கிட்ட வந்துடுச்சு. ஸோ இது வந்து ஃபெட்டோட நடவடிக்கைகளுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல பலன் இருக்கிறத தான் காட்டுது. அப்புறம் கிரிப்டோவை பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சேஞ்ச் எது மேக் பண்ணல. எஸ்டர்டே பயங்கரமாக ஃபாலாக இருந்துச்சு.
ஸோ இப்போ வந்து பெரிய சேஞ்ச் எதையும் மேக் பண்ணாமல் இருக்குது. அப்புறம் வந்து க்ரூடாக பார்த்திங்கன்னா ஒரு $2.56 பெர் பேரல் வந்து விழுந்திருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சமாக சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா யூஎஸோட ஃபெட் மீட்டிங்கோட அவுட்கம்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அது வந்து க்ரூடோட ரேட்டை வந்து இந்த அளவுக்கு கம்மி பண்ணியிருக்குது. அப்புறம் கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு 17 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. இதுக்கு காரணம் அந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா தான். இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து நல்லா வந்திருக்கிறதுனால கோல்டு வந்து அதை பார்த்து வந்து ரெக்கவரி ஆகிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.